டேய் அவர் அப்படித்தான்டா சொல்லுவாரு. நாம அவரை பார்த்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும்டா. ஒரு ஆட்டோ அப்படி நம்ம சீக்கிரமா போலாம். அப்பா அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வேணும்னா இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம். டேய் நான் சொல்றது நீ கேளுடா. முதல்ல ஆட்டோ அப்படி போ போடா. சரி வாங்க வாங்க. பையா சாம்பார் நான் வச்சேன், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்னடா போற பாதை கரெக்ட் தானா? ஒன்றும் புரியல. கரெக்ட் தான்ப்பா. அங்க அந்த யூ டர்ன் பண்ணிக்கோங்க. சட்னி போறோம். எனக்கு போறோம். நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. டைம் சரி ஆச்சு. பையா. லேட் ஆகும். எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாமா, ஒன்றும் வேண்டாம். ஏப்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போவார். தமிழ் தெரியாது போல இருக்கு அவனுக்கு. சரிங்க. கோ கோ குயிக். நமக்கு இங்கிலீஷ் வராது. செல்போன் எங்கேயோ வச்சுட்டேன். சிம் கார்டு பெங்களூர்ல தான் போட்டேன். அது போனாலும் பரவாயில்ல. செல்ல எங்க காணோம்? காஞ்சனா, என்ன? எம்மா செல்போன் எங்கேயோ வச்சுட்டேம்மா. பாத்தியா? இல்லையே. உங்ககிட்ட கொடுத்தேன். இல்ல என்கிட்ட கொடுக்கல, பாருங்க. கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க. இந்த பக்கம் போனா சீக்கிரமா போயிடலாம். வாங்க. சரி இறங்கு. சம்மதி உங்க போனை கொடுங்க. எங்க வச்சிருப்பேன்? எங்கேயோ அடிக்குது பாருங்க. அதாவது கீழே தான். தலகாணி கடையில் இருக்கான்னு பாருங்க. அது இருக்கு பாருங்க. எங்கேயாவது மறந்து வச்சிட வேண்டியது, அப்புறம் என்ன கேட்க வேண்டியது. எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தானே சரிம்மா. வாங்க போயிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வாங்க. எங்கடா? இந்த பக்கம் தான். வாங்க. நான் ரெடி. எல்லா ஃப்ளைட்டுமே எவ்ரி செகண்ட் ஃப்ளைட் என்ன கேன்சல் இல்லங்க, பண்ணிட்டேன். நாங்க ரெடி ஆகி வந்துட்டோம், நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நாங்க மட்டும் என்ன, லக்கேஜ் எல்லாம் காருக்கு அனுப்பிச்சு அப்பவே நாங்க ரெடி. வாமா போலாம். சரி சரி வாங்க. சரி, வாங்க வாங்க. வாங்க. போன் அடிக்குதே. ஆதி பேசுறான். என்னடா ஆதி? சொல்லு, நல்லா இருக்கியா? எவ்ரிதிங் ஓகே? அவன் இங்க எவ்ரிபடி இஸ் ஃபைன். ஓ எஸ். உங்க அம்மாட்ட பேசு ஒரு நிமிஷம். அது என்னப்பா, நல்லா இருக்கியா? ஓகேப்பா, நாங்க வந்துடுறோம். வாங்க போலாம். ஓகே, லெட்ஸ் கோ. எல்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? பார்த்து வாங்க. பல வருஷங்களா பட்டணத்துல தங்கி இருந்து இந்த கிராமத்துல தங்கி இருந்த 3 நாள் ரொம்ப அமைதியா நல்லா இருந்தது. ஒரு 10 நாள் இங்க வந்து அமைதியா இங்க இருக்கணும். அதுக்கு என்ன பையா, கிஷோருக்கு அஞ்சலிக்கு கல்யாணம் ஆனதும் 10 நாள் என்ன, 1 மாசம் வந்து தங்கிட்டு போலாம். அது கூட நான் ஒரு பெரிய மாளிகை கட்டிடுறேன். கிளம்புவோம். ஃப்ளைட் டைம் ஆச்சு. வாங்க வாங்க போலாம். தம்பி பாப்பா. சார் இல்லை பரவாயில்ல சார். பரவாயில்லப்பா, வச்சுக்க. சரி சார், தேங்க்யூ சார். அது பரவாயில்ல பாருங்க. தம்பி சார். சார் சார் இப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்கா சார். எங்க? ஊருக்கு கிளம்பி போறா சார். எந்த ஊருக்கு? சென்னைக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார். அட்ரஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்கல சார். சரி பரவாயில்ல. சரிங்க சார். இப்போ என்னப்பா பண்ணலாம்? நமக்கு உதவி பண்ண நல்ல மனுஷனாச்சே. அவரை பார்த்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு. சரி, அவர் சென்னையில் தானே இருக்கிறதா சொன்னேன். சென்னையில் மீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். வா போலாம். சரிப்பா வாங்க.
என்னம்மா? மாமாவும் அவரும் போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட காணோம். எனக்கு என்னவோ பயமா இருக்கத்த. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? கவலைப்படாதம்மா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயம் வந்துருவாங்க. இல்லத்த, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. சதீஷ் மேல தப்பு இல்லம்மா, அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறான். இந்த ஆள் எங்கேயோ இழந்த பணத்தை இங்க பிடிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. இதனால எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேரோட சாபம் வந்து சேரும்னு இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இந்த தடவை ஏதாவது பெரிய பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கத்த. என்ன பண்றது சந்திரா? எடுத்து சொன்னா கேட்கல. அதுக்கு மீறி வர்றதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற விதி இருந்தா நாம என்ன செய்ய முடியும்? அவர் எவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதையும் மீறி அந்த கடவுள் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் வேண்டதுக்கு காரணம் நான் செஞ்ச சில புண்ணியங்க தான். போ, குழந்தைய பாருமா. இங்கதான் நிறுத்துங்க, நிறுத்துங்க. மா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? இல்ல மா, கொஞ்சம் காஃபி கூட. கார்த்திக் ஏதாவது சாப்பிட்டாரா? என்னம்மா, ஏதாவது பேசு. என்னாச்சு? ஆனந்தி, கார்த்திக் இங்க இல்ல ஆனந்தி. என்னது? என்னம்மா சொல்ற? மறுபடியும் எங்கேயாவது காணாம போயிட்டாரா? காணாம போகல ஆனந்தி. அந்த பாரதி தம்பி இல்ல, அவர்தான் கார்த்திக் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. பாரதி எதுக்காக அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்? நம்ம வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ பாரதி வந்து கார்த்திகை நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. நம்ம வீட்ல என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுடி. மனு கார்த்திக் அடிச்சுட்டான். வாட்? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? சுயநினைவில்லாத ஒரு மனுஷனை போட்டு அடிச்சிருக்கே, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? முதல்ல அவன் மனுஷனா? அவனெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்கலாமா? காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறான். நல்லா இருக்கிற மனுஷங்களே தப்பு பண்ற இந்த காலத்துல கார்த்திக் பாவண்டா, அவரை போய் அடிச்சிருக்கியே. இது பாருங்க, என் ரூம்ல நான் படுத்திருக்கும் போது என் பெட்ல வந்து படுத்திருக்காரு. எனக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க பாரு அனு, அது தப்பான காரியம் தான். அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே புரியாது. எந்த ரூமுக்கு போனோம், எந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு அவருக்கு தெரியாது. அறியாம பண்ணதுக்கு உள்நோக்க கற்பிச்சு பேசாத. அவர் இப்ப குழந்தை மாதிரி. போதும், நிறுத்துங்க. மாடு மாதிரி வளர்ந்தாலும் என் ரூம்குள்ள இருக்கான். எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. அதை புரிஞ்சுக்காம குழந்தை வெங்காயம்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு வீட்டை கொளுத்திட்டா நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு வேணா அவர் மேல இறக்கம் இருக்கலாம். நாங்க ஏன் அந்த ஆளை தூக்கி சுமக்கணும்? பார்த்தாலே எரிச்சலா வருது. என்ன இப்படி பேசுற? உன் அண்ணா ஒருத்தன் இப்படி இருந்தா நீ சகிச்சிட்டு இருக்க மாட்டியா? இத பாருங்க, உங்களுக்கு காரியம் ஆகணுன்றதுக்காக அப்படி இருந்தா இப்படி இருந்தாங்கிற கதையெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் எல்லா நேரமும் சகிச்சிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறியே. ஆனந்தி, நீ பேசுறது மனிதாபிமானத்துலதான், அது எனக்கு புரியுது. ஆனா நீ அனுவோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவ எரிச்சல்ல ஒரு நியாயம் இருக்கு. அவ ஒன்ன அனுசரிச்சு போனோம் நீ சொன்னா அதுல நியாயம் இருக்கு. ஆனா அவ கார்த்திகை அனுசரிச்சு போனோம். அன்னைக்கு காஃபி அவ முகத்துல ஊத்திருக்கான். இது பாரு ஆனந்தி, எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். எனக்கு புரியுதுக்கா, புரியாம ஒண்ணும் இல்ல. எனக்கு அவரை இங்க வச்சிட்டு இருக்கணும்னு ஆசை ஒண்ணும் கிடையாது. சூழ்நிலை அப்படி. அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அந்த உறுத்தல் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இதை எனக்கு பண்ற ஒரு ஹெல்ப்பா நீங்க எல்லாரும் நினைச்சுக்க கூடாதா? பாரதிக்கு இருக்கிற அக்கறையும் மனிதாபிமானமும் ஏன் என் தம்பி பொண்டாட்டிக்கு இல்லாம போச்சுன்னு எனக்கு புரியலக்கா. இது பாருங்க, இந்த வீட்ல யாருக்காவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னா அவங்க மேல இறக்கப்படுவேன். யார் யாருக்கோ கஷ்டப்படணும் இறக்கப்படணும்னா நான் ஒன்னும் மகாத்மா கிடையாது. நானும் சராசரி பொண்ணுதான்.
பொண்ணு சொல்றதும் சரிதானே ஆனந்தி. நீ நல்லது நினைச்சு அந்த பையனை கூட்டு வந்திருக்கலாம். ஆனா அவனால எவ்வளவு பிரச்சனை. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ஆனந்தி. யாருமே ஏன் மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே? அவரோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணங்கிறத எத்தனை தடவை தான் சொல்றது? நீ காரணம் இல்ல ஆனந்தி. மண்டபத்துல விட்டுட்டு போனது அவன் தானே. அப்புறம் உனக்கு எதுக்கு உறுத்தல்? ஆமா, விட்டுட்டு போனாரு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அது காரணம் யாரு? நீ பெத்து வச்சிருக்கே உன் கடைசி பொண்ணு ஆர்த்தி, அவதானே? அவ அன்னைக்கு ஓடி போனதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். இதுல ஏங்க நீ ஏன் தலைய உருட்டுற? அப்ப நான் முட்டாளா இருந்தேன், என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. என் சூழ்நிலை அப்படிக்கா. ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி நீ தப்பிச்சுக்காத. நான் உன்னை குத்தி காட்டணுங்கிறதுக்காக இப்படி பேசல. உன் சூழ்நிலை எப்படியோ அதே மாதிரி தான் கார்த்திகோட சூழ்நிலையும். தயவு செஞ்சு எல்லாரும் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆர்த்தி, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, நான் பண்ண காரியத்தினால நம்ம குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போவும் சரி, என்னாலதான் ஆனந்தி அக்கா வாழ்க்கை பாழா போயிடுச்சுன்னு நீங்க எல்லாரும் என்ன திட்டினப்பவும் சரி, ஆனந்தி அக்கா என்னை திட்டி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஆறுதல் தான் சொல்லிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கார்த்திக்காக சில நேரம் அப்படிதான் ஆர்த்தி, சூழ்நிலை மாறும். அதை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் மாறணும். புரியுதா? இது பாரு, அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போயிட்டா, நீ வருத்தப்படாத. போ. என்னங்க வந்துட்டீங்களா? அத்தை, என்ன சந்திரா? மாமாவும் அவரும் வந்துட்டாங்க. சதீஷ், என்ன என்னங்க என்ன முகலாம் வீங்கி இருக்கு? என்னடா என்னாச்சு அவருக்கு? ஏதோ தப்பு நடந்து போச்சா? எங்க அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுடா. ஏதோ தப்பு நடந்து போச்சா? பேசாம இருந்தா எப்படி? ஆமாம்மா. கடவுளே, என்னன்னு சொல்லுங்கண்ணா, நாங்களாம் பதறி போய் கேக்குறோம்ல. சொல்லு சதீஷ். பெங்களூர் போய் கடை போட்டோம். ஆரம்பத்தில் எல்லாமே சரியா தான் நடந்துச்சு. அங்க இருந்த மக்கள்லாம் எங்களை நம்பி பணம் கட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்கள் அங்கேருந்து உயிர் பொழிச்சு வந்ததே பெரிய விஷயமா போச்சு. பாவி மனுஷா,
நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, எதுவும் காதுல ஏற மாட்டேங்குது. ஊரை ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது உருப்படுமாயா? அடுத்தவங்க வயிறு எரிஞ்சு அந்த பணம் நம்ம கிட்ட வந்தா அது நிலைக்குமா? ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட இதே இழவ போச்சு. படுபாவி, நம்ம குடும்பத்தை நாசமாக்காம நீ ஓய மாட்ட. ஏன் அவ புத்தி இப்படி போகுது? எப்பதான் நீ மாறுவ? என்ன கட்டிக்கிறப்போ நீ நல்லவிட தானையா இருந்த. உழைச்சு தானையா நீ இவ்வளவு சொத்தையும் சேர்த்த. அப்புறம் ஏன் உன் புத்தி இப்படி போச்சு? இந்த குடும்பத்துக்கு நீ தானையா தலைவன். நீயே நம்ம பிள்ளைகளை நடுத்தர கொண்டு வந்துருவ போல இருக்கு. சாரதா, நம்ம பிள்ளைங்களை நானே நடுத்தரவுக்கு கொண்டு வருவேனா? நீ பாட்டுக்கு எப்படி குத்த சொல்லிட்டே போயிட்டு இருக்க? பேசாத பேசாதய்யா. சுமதிய பணக்காரன் சொல்லிட்டு ஒரு பொறுக்கிக்கு கட்டி கொடுத்த. நானும் அப்படியே எவ்வளவு கெஞ்சணும். ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்பியா? அவளை கட்டி கொடுத்த அவ வாழ்க்கையை கெடுத்துட்ட. நம்ம புள்ள சதீஷுக்கு சந்திராவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு மொத்த கால்ல நின்ன. உன் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப நீ அவனை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போற. ஏன் அவனை கெடுக்கிற? இந்த பாரு, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சாரதா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? குடும்பத்தோட பிச்சை எடுக்க சொல்றியா? ஏதாவது ஒண்ணு பண்ணி தாண்டி ஆகணும். அதுக்காக இப்படியா பண்ண சொல்லுச்சு? ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிற காசுல நம்ம வாழ்ந்துட முடியுமா? நம்ம பிள்ளையும் பேரனும் தான் நல்லா வாழ்ந்துருவாங்களா? இதோ பாரு, நீ உதறி எறிஞ்ச சந்திரா தான் இப்ப நம்ம வீட்டு மருமக. அவளாலதான் இப்ப நாம ஒரு குடும்பமாவே இருக்கோம். அதையும் கெடுத்துறாத ஐயா. சதீஷ நீ எதுலயும் மாட்டி விட்டுறாத. சாரதா, போதும் போதும், இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல நம்ம புள்ளையோட வாழ்க்கையில நீ விளையாட அனுமதிக்க மாட்டேன். வாங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த தப்பும் பண்ணாம நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். திருவேங்கடங்கிறது சார், நான் தான் சார். 5 மாசத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் கடையை போட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை சுருட்டிக்கிட்டு வந்ததா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். அதை பத்தி ஒரு சின்ன என்கொயரி. ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? சார், ஐயா, நான் வந்து என்னாச்சுங்க? நீங்க யாருமா? நான் அவரோட பொண்டாட்டிங்க. இவரு ஒரு ஃப்ராடு கேஸ் பண்ணிருக்காருமா. ஆந்திராவில் ஒரு கடையை போட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை சுருட்டிட்டு வந்திருக்காருமா. இவரை என்கொயரி பண்ணணும். இல்லங்க, இப்பதான் அவர் எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிக்கிறாரு. அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. விசாரணை முடிஞ்ச பிறகுதான் என்ன ஏதுன்னு தெரியும். வாங்க சார், போலாம். ஐயா, தயவு செஞ்சு விட்டு. வாங்க சார். ஒரு நிமிஷமா சார், வாங்க சார். பயப்படாதீங்க, என்கொயரி தானே, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க. சதீஷ், இல்லங்க சதீஷ். ஒன்றாக கவலைப்படாதீங்க. சந்திரா, நம்ம பார்த்துக்கோ. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, ஏதோ சின்ன என்கொயரின்னு தானே சொன்னாங்க. வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?